என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கிச்சனில் நம்ம அடுப்புக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வால் இருக்கு இல்லைங்களா, அந்த வால் ஃபுல்லாகவே வந்து ஃபுல்லாக எண்ணெய் பிசுப்பு படிஞ்சிரும். நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணாலும் அடிக்கடி இந்த எண்ணெய் பிசுக்கு படிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ எப்போல்லாம் நம்ம க்ளீன் பண்ணுறோமோ அப்போலாம் அந்த வாலை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவோம். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு நியூஸ் பேப்பர் வந்து இந்த மாதிரி ஹாட் க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டி விட்டீங்க அப்படின்னா, நீங்கள் அழகாக வந்து சமைச்சிக்கலாம். நீங்கள் அந்த சமைக்கும்போது படக்கூடிய அந்த எண்ணெய் கரை வந்து பார்த்தீங்கன்னா வாலில் படவே படாது. அந்த பேப்பரில் தான் அந்த எண்ணெய் கரை வந்து படியும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 1 மந்த் ஒன்ஸ் இந்த பேப்பரை தனியாக நம்ம பிச்சு எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்துடும். நம்ம வந்து ஹாட் க்ளூ தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதால ஈஸியாக வந்துடும். செவரும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ஸோ தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கிச்சன் க்ளீன் பண்ணும்போது இந்த வாலை க்ளீன் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காதுங்க. எல்லாருக்குமே இந்த டிப்ஸ் வந்து இல்லத்தரசிகளுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நியூஸ் பேப்பருக்கு பதிலாக நீங்கள் ரைஸ் பேக் கூட கட் பண்ணி இந்த மாதிரி ஒட்டலாம். ரைஸ் பேக் வந்து கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்றதால ஒட்டணும் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்குமான்றது டவுட் தான். டேப் போட்டு நல்லா ஒட்டணும். ஸோ அது வந்து நம்ம பிரித்து எடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் நியூஸ் பேப்பர் ஒட்டினீங்க அப்படின்னா டக்குன்னு வந்து நம்ம பிரித்து எடுத்துட்டு இன்னொரு நியூஸ் பேப்பரை அழகாக ஒட்டிக்க முடியுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கவும் நீட்டாக இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. தேவைப்பட்டவங்க ட்ரை பண்ணி பாருங்கள்.